ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ஊறுகாய். தக்காளி ஊறுகாய்க்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை. நாங்கள் 4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், தக்காளிலாம் தண்ணியில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா தக்காளியை வாஷ் பண்ணிக்கோங்க. 4 கிலோ எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு தக்காளியாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கழுவிக்கோங்க. மண் இருக்கும், கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு தக்காளியோட தண்ணியை வந்து தனியாக வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த தோலை மட்டும் தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி இருந்துச்சுன்னா அரைக்க முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தண்ணி இந்த மாதிரி அந்த தக்காளியோட தண்ணியை தனியாக எடுத்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி தனியாக வச்சுக்கிட்டோம், தோல் தனியாக வச்சுருக்கோம். இதே வந்து நம்ம தோலை வந்து மிக்சியில் போட்டு அதை அடித்து எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். தண்ணி தனியாக, தோல் தனியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா தக்காளியுமே எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அதுக்கப்புறம் பூண்டு பாருங்கள், பெரிய பல்லு பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 8 பூண்டு கட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து 12 எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பூண்டு கட்டி தான், அதனால் மேலேயும் கீழேயும் மட்டும் தோல் கட் பண்ணிவிட்டு போதும். நீங்கள் அதிகமாக தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம். அதை நல்லா இது மாதிரி வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வடை சட்டியில் இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் புளி ஊற வச்சுருக்கோம். இந்த ஊறுகாய்க்கு 4 கிலோ நாங்கள் தக்காளி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 2 தக்காளி அளவுக்கு புளி வந்து நம்மளுக்கு தேவை. நாங்கள் ஊற வச்சுருக்கோம். கொட்டை இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம அளவுக்கு ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் காட்டியிருந்தேன் இல்லையா, இங்கே பாருங்கள் தக்காளி, அதுக்கப்புறம் இந்த புளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே நம்ம தோல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். புளி எல்லாமே சேர்த்து அரைச்சி ஊற்றுறோம். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக புளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தோலை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி சாறு மட்டுமே எடுத்து வச்சுருந்தோம், அது இதுலேயே இருக்குது. நல்லா கலந்துக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து வச்சுருந்தோம், அதை மிக்சியில் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நைஸாக பொடியாக வந்து அரைச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே ஜாரில் நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மிக்சியில் அடித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். கலர் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு ஊறுகாய்க்கு வேறு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். உப்பு நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு. நாங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, உங்கள் தேவைக்கேற்ப. பெருங்காயத்தூள் வந்து இந்த சின்ன டப்பா ஃபுல்லாக பெருங்காயத்தூள் நம்மளுக்கு தேவை, சின்ன டப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகு தேவை, சிறிதளவு மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் வேணும். அதே மாதிரி எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் வேணும். நாங்கள் 1 லிட்டர் வச்சுருக்கோம். தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் எண்ணெய் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வெந்தயம் பாருங்கள், நல்லா பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய். நம்ம 1 லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம், ஆனால் 1/2 லிட்டர் தான் நம்மளுக்கு தேவை. வேணும்னா நம்ம எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயிட்டும். நான் சொன்ன மாதிரி பெரிய பாத்திரமாக இருக்கணும், அகலமான பாத்திரம். அப்போ தான் வந்து தேய்ச்சி மேலே வந்து விழுகாது. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடுகு தேவை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எங்கள் செடியிலேருந்து பிச்ச கருவேப்பிலை. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. சொன்ன மாதிரி அகலமான பாத்திரமாக இருக்கணும், தெரித்து மேலேயே விழுக வாய்ப்பு இருக்குது. நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள்
6 மாதம் அளவுக்கு வச்சிட்ருக்கலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கெலாம் இது நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். நம்ம ஒரு சின்ன டப்பா பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தோம், அது ஃபுல்லாகவே சேர்த்தியாச்சு. பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இந்த தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். இந்த தக்காளி தொக்கு வந்து கைப்படாமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு சேர்த்திக்கலாம். நம்ம பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா சேர்த்திக்கோங்க. பூண்டு போட்டதுமே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். பூண்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க, அடி பிடிக்காம. எண்ணெயில் அந்த பூண்டு வந்து நல்லா வணங்கின அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், வாசமும் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சிறிதளவு மஞ்சத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை வந்து சேர்த்திக்கலாம். ஃபுல்லாகவே அப்படியே சேர்த்திக்கலாம். நம்ம நைஸாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கிட்டோம். இப்போ சேர்த்தினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை வெளியில் கொண்டு வந்துட்டு செய்யுங்க, ஏன்னா மேலெல்லாம் தெரிச்சிரும், சமையல் கட்டு ஃபுல்லாக தெரிச்சிரும். நல்லா அடிகனமான பாத்திரமாகவும் இருக்கணும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்கள் கை மேலே படாது. கேர்ஃபுல்லாக செய்யுங்க. பாருங்கள், நல்ல கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்திக்கோங்க. இந்த தொக்குக்கெலாம் கொஞ்சம் காரம் வந்து சேர்த்தி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டோம். மிளகாய்த்தூள் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம உப்பு எடுத்து வச்சுருக்கோம், உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கோங்க, தூள் உப்பு சேர்த்தக்கூடாது. கல்லுப்பு சேர்த்தினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப கல்லுப்பு. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும், திரண்டு வரணும், எண்ணெய்லாம் வந்து மேலே திரண்டு வரணும், அந்தளவுக்கு கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயம் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிக்சியில் போட்டு, வெந்தய பொடி வந்து சேர்த்திக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்திக்கணும். நல்ல தொக்கு பதத்துக்கு இதை நம்ம இறக்கி வச்சிடணும். திரும்பவும் இப்படி செஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். கைப்படாமல் வச்சுக்கணும், தண்ணி படாமல் இருக்கணும். இப்படி செஞ்சு வச்சுட்டா குழம்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இருந்துச்சுன்னா போதும், தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும். அப்போதைக்கு டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம். குழம்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொதிக்க மேலே வந்து விழுகும், பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணும்.
எண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரணும். இப்போ தண்ணி பதத்தில் தான் இருக்குது, இன்னும் நல்லா வந்து திரண்டணும். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் எங்கள் உப்பு காரம் சேர்த்திக்கோங்க. எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்படி கொதிக்கும் போது தான் மேலே தேய்ச்சி விழுகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு வந்து திரண்டு வந்திருக்கு எண்ணெய். மேலே இந்த மாதிரி தனியாக தெரியணும் எண்ணெய். பதம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வரணும். உங்களுக்கு தொக்கா வேணும்னா குழம்பா, அதாவது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கெலாம் வேணும்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி வேணும்னா நல்லா திரண்டு வந்துடணும். அது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக வந்துடணும். நாங்கள் வந்து தொக்கு ஸ்டேஜ்லேயே இறக்கிடலான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் தமிழ் அப்படின்ட்டு ஒரு நியூ சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த சேனலோட லிங்க்கை கொடுக்குறேன். ப்ளீஸ் போய் பாருங்கள். செலமிசி சமையல் சேனல் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஆறுனதுக்கப்புறமா கைப்படாமல் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கெடாமல் இருக்கும் தொக்கு. இந்த மாதிரி கைப்படாமல் ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுக்கிறதா இருந்தால் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்பூன் போடாதீங்க. வேணுங்கும் போது மட்டும் ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல். தேங்க்யூ.